ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மேங்கோ ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாம்பழம் எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது உள்ளே இருக்க பல்ப்பை இப்போ நம்ம எடுக்கலாம் ஒரு பவுலில். இதை வந்து ஸ்பூனில் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா கத்தியில் எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி குளக்குளன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதனால நம்ம இப்போ இதை எல்லாத்தையும் ஸ்பூனில் எடுத்துக்கலாம். இந்த எடுத்த மாம்பழத்தை நம்ம இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். எல்லா மாம்பழத்தையும் இதுங்க ஒன்று ஒன்றா இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இந்த பவுலில் நம்ம எல்லா பல்ப்பையும் எடுத்து போட்டுட்டோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வரேன். அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்த பல்ப்பெல்லாம் இதில் நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுலில் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இதில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிளாஸில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மூடி இந்த ஜாரை கொஞ்சம் நேரம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கட்டி விடாமல் நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஜாரில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போய் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, நான் போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பல்ப்பு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு. இதில் நம்ம எந்த கலருமே சேர்க்கவே இல்லை, ஆனால் எல்லோ கலரில் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ போய் நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றுறது வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். வாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பல்ப்பை வந்து இதில் கொட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா கொட்டும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரிகிட்டே இருந்தால் தான், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. கலரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலர் மாறி இருக்கிறது. நம்ம ஊற்றும்போது பார்த்திங்கன்னா கட்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம கலரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆனால் தான் நம்ம அடுத்த ஒரு பொருளை வந்து இதில் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா பதமாக இருக்கும். நல்லா கலரிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதி வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வாங்க, அதை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அது உள்ளே வந்து கட்டியாக இருக்கும். அதனால நம்ம ஒரு வாட்டி கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை சேர்க்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரே எதிரியாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போயும் நீங்கள் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன் கைவிடாமல் கலர்னா தான் இப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டியாகவும் இருக்காது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை நம்ம இதில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை போட்டுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும். அதனால சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் கலரிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கலரு அது கொஞ்சம் கட்டியாக வரும். இது நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் நம்ம இதை மாற்றிக்கலாம். வாங்க, இதை மாற்றிட்டு பார்த்திங்கன்னா இதில் நெய் எண்ணெய் எதுவுமே தடவ வேண்டியதே இல்லை. நம்ம அப்படியே இதை ஊற்றி வச்சாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக இதில் இப்போ ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ இது சூடு ஆறணுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது சூடாக இருக்குது, அதனால நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இது சூடு நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தட்டு மேலே வச்சு இப்போ எடுக்க போகிறேன். இது எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம அந்த பவுலை சும்மா எடுத்தாலே போதும். அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
இந்த ஜெல்லியை நான் தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க இது மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் ஏதாவது பண்ணலாம். நான் வந்து கிஸ்மிஸ் பழம் தான் வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் இது மேலே டெக்கர் பண்ண போகிறேன். இது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் கலர் நாங்கள் எதுவுமே சேர்க்கவே இல்லை. அந்த மேங்கோவோட கலரே நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல, அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருந்தேன், பிளாஸ்டிக் டப்பாவில். ஏன்னா ஒரு சில கண்ணாடி பவுல் இல்லை, பிளாஸ்டிக்கில் ஊற்றலாமான்னு கேட்பீங்க. அதனால நான் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் தான் ஊற்றி வச்சுருந்தேன். பிளாஸ்டிக்கில் ஊற்றி வச்சுருந்ததுமே இவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. அதை நான் டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது. நம்ம பசங்களுக்கு வந்து வெளியில் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து இதை செய்யும்போது என் பொண்ணு என் பக்கத்தில் தான் உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தா. அவள் ஒரு கேள்வியாக கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இதை செஞ்சுட்டு இருந்தேன். தொடும்போது பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாகவே இருக்குது. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக கேக் மாதிரி வந்துச்சு. இதை நான் எடுத்து பார்க்கும்போது கையில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாகவே இருந்தது. என் பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.